வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து ராமர் கோவில் பொங்கல் வைக்கிறாங்க, 7ஆம் நாள் திருவிழா. இப்போ பொங்கல் எடுத்துகிட்டு போய் கோவிலில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். ராமர் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாருமே படைச்சிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் உள்ளே போனோம். ஒரு 7:15க்கெலாம் போயிட்டோம். ஏன்னா 8 மணிக்கெலாம் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அங்கே வேறு போகணுமா, அதனால் நாங்கள் போயிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டோம். எங்கள் அக்கா எல்லாமே படைச்சிட்டு வெளியில் வந்துட்டாங்க. நாங்கள் அப்போ தான் உள்ளேயே போகிறோம். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா, அம்மா வீட்டில் இருந்தேன். திருவிழா முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு ஒரே டவர் ப்ராப்ளம், ஒழுங்காக வீடியோ அப்லோட் ஆகலை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஃபீவர் வேறு வந்துடுச்சு, வாய்ஸும் கொடுக்க முடில. அதனால தான் இன்றைக்கி வீடியோ வருது உங்களுக்கு. ஊருக்கு வந்துட்டு தான் நான் வாய்ஸே கொடுக்குறேன். அப்புறம் எல்லாருமே வந்து தேங்காய், பூ, பழம் எல்லாமே வச்சு எல்லாமே ராமருக்கு வந்து பொங்கல் வச்சு படைக்கிறதுக்காக எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் வந்து ஊரணி பொங்கல், அது அம்மனுக்கு செய்வாங்க. அங்கே வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் அதுவுமே செய்வாங்க. ஊர்லேருந்து எங்கள் பெரியம்மா பொண்ணுங்க எல்லாமே வந்திருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு திருவிழாலாம். பொங்கல்லாம் வச்சு படைச்சி கொடுத்ததும் எல்லாமே வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். 8ஆம் நாள் திருவிழா அன்னைக்கு வந்துட்டு அம்மனுக்கு ஆரியமலா காத்தவராயன் கல்யாணம் எல்லாமே இதிலேயே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். 7, 8 2 திருவிழாவுமே வந்து உங்களுக்கு வந்து இதிலேயே வரும். 7ஆம் நாள் மற்றும் 8ஆம் நாள் திருவிழா. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு அவங்க ஒரு வீடு இருந்துச்சு, அவங்க வீட்டு வாசல்லையே உட்காந்து எங்கள் அக்கா பொண்ணு, நான், எங்கள் அண்ணி எல்லாமே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அப்புறம் பொங்கல், தேங்காய்லாம் உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்டு ஃபேமிலி எல்லாமே நிற்கிறாங்க. இது எங்கள் அக்கா பொண்ணு, பெரியம்மாவோட பேத்தி. அங்கே பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க எங்கள் அக்கா, சித்தி பொண்ணு எல்லாமே அந்த சைடு உட்காந்துருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவன் வந்து எங்கள் அக்கா பையன், பெரியம்மாவோட பேரன், பெரிய அக்காவோட பையன். அப்புறம் ஆர்கெஸ்ட்ராவுக்கு போயிருந்தோம். நல்லா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என் பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தான். அப்புறம் நாங்கள் போயிட்டு கச்சேரி உட்காந்து பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக நடந்துச்சு. என் பையனுக்கு என்னென்னா அங்கே விளையாட்டு ஜாமான் விற்கிதான், நிறைய கடை தெருவெலாம் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து வாங்கி கொடுமான்னு. அங்கே ஒன்றும் நிறையாலாம் ஒரு ரெண்டே கடை தான். துப்பாக்கி, பால் டெய்லி 150க்கு செலவு வச்சுருவானுங்க. என் பெரிய பையனுக்கு 100ரூபானா சின்ன பையனுக்கு 100ரூபா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு. ஆனால் என்ன பண்ணுவானுங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டுட்டு செல்லை தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ செல்லை பார்க்கறது, இதே தான் பண்ணுவானுங்க. ரொம்ப சீரியல் செட்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாட்டு ஓடிட்டுருந்துச்சு, கச்சேரி ஓடிட்டுருக்கு இல்லையா, அதனால தான் நான் வந்துட்டு சாங்லாம் இது கட் பண்ணிட்டேன், காப்பிரைட் ஆகும் அப்படின்னுட்டு. அப்போ நானும் எங்கள் அக்கா பொண்ணு எல்லாமே அப்புறம் சாமி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நைட்டு வந்து நாங்கள் கச்சேரி பார்த்துட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் வந்தோம். இது என் கூட பிறந்த அக்கா, என் அக்காவோட பொண்ணு, அவளோட பையன், அவளோட பொண்ணு ஹாசினி பாப்பா பேர். அவர் ஹாய் சொல்கிறாரு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மறுநாள் வந்து ஆரியமலா காத்தவராயன் கல்யாணம். காத்தவராயன் வந்து கழுகு மரம் ஏறினாங்க. அதை நாங்கள் வரல, நாங்கள் அப்போ எடுக்க முடியல. இவங்கெல்லாம் வந்து எங்கள் அக்கா, பெரியம்மா, சித்தி, அக்கா, அண்ணி எல்லாமே இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு கழுகு மரம் பார்க்கறதுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, படுத்து தூங்கிட்டோம். அலாரம் வச்சோம், அதுவுமே எங்களுக்கு காதில் சரியாக விழலை, படுத்து தூங்கியாச்சு. அப்புறம் காலையில் 10:30லேருந்து 10:12 நினைக்கிறேன், ஆரியமலா காத்தவராயன் கல்யாணம் வச்சாங்க, திருக்கல்யாணம். அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். இங்கே ஒருத்தர் வேஷ்டி கட்டி உக்காந்துருக்காரு இல்லையா கீழே, அவர் தான் வந்து காத்தவராயன் கழுகு மரம் ஏறினார். அவர் தான் வந்து ஆரியமலாவுக்கு தாலி கட்டுவாங்க. இங்கே வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை எப்படி மாலை மாற்றிக்குவாங்களோ, நம்ம கல்யாணம் எப்படி நடக்குமோ அதேமாரி பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாற்றிக்கிற மாதிரி மாப்பிள்ளை சைடு பொண்ணு சைடுன்னு மாலையை வச்சு ஆட்டி 2 பேருமே ஆட்டி அவங்க மாலையை மாற்றிக்கிட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாற்றுவாங்க பாருங்கள். இப்போ பொண்ணு கையிலையும் மாப்பிள்ளை கையிலையும் கொடுத்து அப்படியே மாற்றி மாலை மாற்றி விடுவாங்க. இதே மாதிரி 3 வாட்டி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பூவால் வந்து பந்து செஞ்சு அதை தூக்கி போட்டு அதுவுமே விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருக்கல்யாணம் பார்த்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மாங்கல்யம் வந்து சுமங்கலிங்களுக்கு வந்து மாங்கல்யம் கெட்டியமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் வீடியோவை பாருங்கள், நீங்களும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க.
ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு. இந்த மாலை மாற்றி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இந்த பூ பந்தை வந்து தூக்கி தூக்கி போட்டுட்டு மாப்பிள்ளை சைட்லேருந்து ஒரு தூக்கி போடுறாங்க அவர் ஐயரு. பொண்ணு சைடில் பொண்ணு மடியில் வச்சுட்டு தூக்கி தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து அவங்க தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது. கல்யாணமே சூப்பராக முடிஞ்சிச்சு. வடை பாயசத்தோட அன்னதானம்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் மாங்கல்ய பூஜை அம்மனுக்கு வந்து செஞ்சாங்க. மாங்கல்ய பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மனுக்கு வந்து தாலி கட்டினாங்க. ரொம்பவே நல்லா நடந்துச்சு. சாயந்தரம் வந்து சக்தி கலசம் எடுப்பாங்க. அதையுமே நாங்கள் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா 4:30 ராவு காலமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க முன்னாடியே போயிட்டு வந்துட்டாங்களாம். நாங்கள் 6 மணிக்கு மேலே தான் வருவாங்கன்ட்டு ரெடியாக இருந்தோம். ஆனால் நாங்கள் அதையுமே மிஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ காத்தவராயன் கழுகு மரம் ஏறினார் இல்லையா, அவருக்கு வந்து தலைப்பா கட்டி மாப்பிள்ளை மாதிரி அவர் தான் வந்து தாலியே கட்டுவார். அதுக்கப்புறம் தீபாரத்தனைலாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. அம்மனுக்கு அவங்க வந்து அரிசி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து பூஜை ரூமில் வச்சுக்கோங்க, இல்லை பீரோவில் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளாரையும் போய் மூலஸ்தானத்தில் போய் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு உள்ளார போய் சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்குமே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அப்போ நானும் எங்கள் அண்ணி எல்லாமே அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் வெளியில் அம்மன் பார்த்திங்க இல்லையா நைட்டு, அதே மாதிரி அங்கேயும் அம்மனுக்கு வந்து வெளியில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கெல்லாம் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து திருக்கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் சக்தி கலசத்தை தான் நான் என்னால் எடுக்க முடில. நைட்டுக்கு வந்து ஊரணி பொங்கல் வச்சுருந்தாங்க. அம்மனுக்கு வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வெண்பொங்கல் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. பால் பொங்கல், பால் போட்டு ஒயிட் கலர்லேயே இருக்கும் இல்லையா, உப்பு போட்டு செய்வாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மனுக்கு அதை தான் செஞ்சுருந்தோம். அப்புறம் அம்மனுக்கு வந்து உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தங்களாம் பொங்கல் எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். நாங்கள் எல்லாருமே உட்காந்துருந்தோம். வர வர கூட்டம் அதிகமாகிருச்சு. ஏன்னா 8, 8:30 தான் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கணும். அதனால் சக்தி கலசம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் போய் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வரத்துக்கு லேட் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சாமி கும்பிட்டாங்க. கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. பொங்கல் பானையெல்லாம் நிறையா ஆயிடுச்சு. ரொம்ப உள்ளாரெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் நைட்டு வந்து பாட்டு கச்சேரிக்கு பார்க்க போயிட்டோம். திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கச்சேரி பார்க்க போயிட்டோம். ஷியாம்லா தான் வந்திருந்தாங்க. சரிகமபால ஷியாம்லா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா தான் நடந்துச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சுடிதார் மாற்றிக்கிட்டோம். முடியல ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் வந்துட்டு சாரீலாம் கட்டிட்டுலாம் ரொம்ப நேரம் உட்கார முடியல. அப்புறம் வந்துட்டு ஷியாம்லா தேவியை பார்த்துட்டு என் சின்ன பையன் கீழே நின்று அவங்கள ஹாய் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவங்களும் ஹாய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இவனும் பேரெல்லாம் சொல்லிட்டு வந்தான். ஸ்டேஜுக்கே ஓடிட்டான். அதுமாரி பாட்டெல்லாம் பாடினாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கச்சேரி நடந்துச்சு, ஷியாம்லா தேவியோட கச்சேரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.